சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணியோட ஹஸ்பண்டோட அண்ணனோட ஒய்ஃபையும் பார்த்திங்க அப்படின்னா சென்னைக்கு வந்திருப்பாங்க. அவங்கள வந்து காரில் இவர் தான் கூட்டிகிட்டு போவார். அப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்க கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக போகும்போது முத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவார். கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோவிலில் கிறிஷ் பாட்டியும் மீட் பண்ணி பேசுகிறத முத்து பார்த்துருவாங்க. என்ன இவங்க கிறிஷ் பாட்டி கூட பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு வகைக்கு கிறிஷுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போய் கிறிஷை வந்து முத்து பார்க்குறாரு. கிறிஷை வந்து கொஞ்சினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாட்டி முத்தை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகி நம்ம இருந்தால் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும், நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு வேகமாக சரி மணி ஆச்சு நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிறிஷை கூட்டிகிட்டு இந்த பாட்டி கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஷோட சொந்தக்காரங்கள்ட்ட வந்து முத்து வந்து என்ன கேட்பார் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களுக்கும் தெரியுமான்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு கிறிஷ் நல்லாவே தெரியும், கிறிஷ் எங்கள் வீட்டிலலாம் தங்கியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிறிஷ் வந்து என்னோட தம்பி பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓ ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முத்து வந்து எதுவுமே கேட்கல. சரி நீங்கள் எல்லாம் சேரணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிடுறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா மீனாவோட கையில் தான் மாட்ட போகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு தேவசம் பண்ணும்போது மீனா யதார்த்தமாக அந்த சைடு வரும்போது பார்த்துடுறாங்க. ஸோ இது வந்து உண்மையாக இருக்குமா, ரோஹிணி உண்மையிலேயே மீனா கிட்ட மாட்டிக்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.